ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி பண்ண போகிறோம். அதற்கு நான் ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கறி டேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். கறி எப்படி வைப்போம், சிக்கன் வைக்கிற மாதிரி சிக்கனோட சூப்பராக வைக்க போகிறோம். டேஸ்ட்டில் அதோடு மிஞ்சிரும். நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதற்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போடுறோம், கொஞ்சம் சீரகம் போடுறோம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் அது 10 வெள்ளைப்பூடு பல் போடுறோம், 1 துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலைங்க அதோட சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம 4 பட்டை மிளகாயை போடுறோம். பட்டை மிளகாய் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் பட்டை மிளகாய் எல்லாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம பெரிய சைஸ் தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கட்டும். இதில் ஹைலைட்டே இந்த மசாலா தான். இந்த கிரேவிக்கு முக்கிய காரணம் அந்த மசாலா தான். நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காயவும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போடுறோம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை இதோடு சேர்த்துக்கிறலாம். இறால் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த இறால் மூழ்கிற அளவுக்கு நல்லா அப்போ தான் வேகும். இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு ஸ்பெஷல் இந்த மசாலா தான். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றிருச்சு, அரைவாசி தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டு திருப்பி மூடி வச்சு மூடிடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி வற்றிருச்சு. தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இது இறக்க போகும்போது 4 பட்டை மிளகாயும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு அதில் கலந்து விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த கிரேவி நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கறி கிரேவி மாதிரியே நம்மளுக்கு பார்க்கும்போது இருக்கும். அதோடு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். மிக சூடான சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுப்பா.